உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா நடிகர் தனுஷ் மற்றும் மேகா ஆகாஷ் இவங்க 2 பேரும் பேரப்பா இருக்க படம் தாங்க என்னை நோக்கி பாயும் தோட்டா. நம்ம கௌதம் மேனன் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நாள் தான் அந்த படத்தை உருவாக்கிட்டே இருப்பீங்க, எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் இந்த படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு அப்படின்றதுனாலையும் நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யங்கான யூத்தான ஒரு ஆக்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. அதுவும் மேகா ஆகாஷ் பார்த்தீங்கன்னா லவ்லியான பேரா நடிகர் தனுஷ் கூட இருக்காங்க. அப்படின்ற போது இவங்க 2 பேருடைய லவ் கெமிஸ்ட்ரியை ஜிவிஎம் எந்த ஆங்கிள் காமிச்சிருப்பாரு அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் ஜிவிஎம் ஃபேன்ஸும் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை. ஸோ இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து டீசரும் இந்த படத்துல இருந்து பாடல்களும் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாஸ்ல செம்ம வைரலா போனுச்சு. படத்துக்கான எதிர்பார்ப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமானுச்சு. ஸோ படத்துக்கு யார் இசையமைச்சிருக்கா அப்படின்றத சஸ்பென்ஸ் ஆகி வச்சிருந்தாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தர்புகா சிவா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துலேருந்து அப்டேட்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரியும் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் மேனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டரில் அஃபிஷியலாக என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரைட் நவ் ஃபோக்கஸிங் டு கெட் சவுண்ட் ரைட் ஆன் இஎன்பிடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இது பண்ணியிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் கீழே ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பீக்கர் இருக்க மாதிரி கௌதம் மேனன் திரும்பி அந்த ஸ்பீக்கரை இது பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இஎன்பிடி படத்திற்கான சவுண்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சவுண்ட் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா, மியூசிக்லாம் கரெக்டாக செட் ஆயிருக்கா அப்படின்றத செக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் பண்ணிட்டு இருக்காராமாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. ஸோ மேக்ஸிமம் இந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா மார்ச் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, நீங்கள் இந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.